ஹலோ கைஸ். ட்ரைனிங் சென்டர்ல நமக்கு இருக்கிற முக்கியமான வேலையில ஒண்ணு டாக வந்து வாக்கிங் கூட்டு போறது. இத முக்கியமான வேலைன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? யூசுவலா ஒரு நாளைக்கு 4 தடவ நம்ம வாக்கிங் எடுப்போம். காலையில 2 வாட்டி, சாயங்காலம் 2 வாட்டி. ஸோ அதே மாரி நெறைய டாக் வாங்குறவங்க, புதுசா வளர்க்குறவங்களுக்கு வந்து நெறைய பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது அந்த பாட்டி ட்ரெய்னிங் தான். ஸோ வீட்டுக்குள்ளேயே பாட்டி போயிறான். இல்ல குட்டியில வந்து நாங்க வீட்டுக்குள்ள போக பழகுனோம். இவன் இப்ப வெளியவே மாட்டேங்கிறான். எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தான் போறான். அப்படிங்கிற மாரி நெறைய இஷ்யூ வந்திருக்கு. ஸோ பாட்டி ட்ரெய்னிங் எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கிறத பத்திலாம் நான் வீடியோ குடுத்திருக்கேன். ஸோ அத பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் மறுபடியும் லிங்க் தரேன், போய் பார்த்துங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டாகையும் நம்ம வாக்கிங் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து ஒரு நாள் நம்மளுக்கு பத்தாது. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட ப்ரீடிங்காக இருக்கிற டாக்ஸ், இல்ல ட்ரைனிங்காக வெளியேந்து வர டாக், ஹாஸ்டலுக்காக வெளியேந்து வர டாக், இவங்கள மட்டும்தான் வந்து நம்ம ஒவ்வொரு டாகா வந்து நம்ம லீஷ்ல பிடிப்போம். ஏன்னா ப்ரீடிங்க்குன்னு வரும்போது பெரிய அடல்ட் 2 மேல் வந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ப்ரீடிங் ஸ்டெட் பண்ற நம்ம ஃபீமேல்ஸ், நம்ம வந்து லிட்டர்மெண்ட் இருக்கிற ஃபீமேல்ஸ், குட்டி எதுவும் போட்டிருக்க ஃபீமேல் பாத்தீங்கன்னா, குட்டி போட்டதுனால மத்த டாக்ஸை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்கள மட்டும் தான் கயர்ல எடுப்போம். மத்த எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு ஒருத்தரை மட்டும் நம்ம கூட்டிட்டு மத்த எல்லாம் நம்ம கூட ஓப்பன்லயே வருவாங்க. ஸோ இந்த கண்ட்ரி டாக், லேப், டாபர் மணி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாஸ்டலுக்காகவும் ட்ரைனிங்காகவும் நம்ம கிட்ட வெளியே இருந்து வந்தவங்க. எப்பவுமே டாகை வந்து வாக்கிங் கூட்டு போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு டாக்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு மூடு மாத்துறதுக்காக கொஞ்சம் வெளியே பிளசண்டா கூட்டிட்டு போயிட்டு வர்றது வந்து ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஃபார் பார்ட்டி ட்ரைனிங். ஸோ டாய் பிரீட்ஸுக்கு ரொம்ப தேவைப்படாது. மற்றபடி வந்து நான் ஒரு சில வீடியோஸ்லயும் பார்த்திருக்கேன். இவங்களுக்கு வந்து ரெகுலர் வாக்கிங் கூட்டு போகணும், இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனான டாக் வந்து எதுவுமே இல்லை. எல்லா டாகுக்கும் கம்பல்சரி நம்ம வெளியே கூட்டு போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களோட மைண்ட் செட் ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 தடவை வாக்கிங் கூட்டு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பார்ட்டி பண்றதுக்குன்னே தனியா அந்த இடம் வச்சிருக்கோம். ஒரு வாக்கிங் கூட்டு, அதாவது ட்ரைனிங் போறது, விளையாடுறதுங்கிறது வேற. ஸோ பார்ட்டி பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு இடம் ஃபுல்லா வச்சிருக்கோம். இதுலதான் எல்லா டாக்ஸுமே கூட்டிட்டு வருவோம். அதே மாதிரி ரெகுலரா நம்ம கொண்டு வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறவங்க ரெகுலரா நம்ம கிட்ட லிட்டரான பேட்சஸ் எல்லாம் வந்து அவங்களாவே பார்ட்டி பண்ணிட்டு அவங்களாவே உள்ள வந்துருவாங்க அவங்கவுங்க கேஜுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரைனிங்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி வெளியே பார்ட்டி பண்ணிட்டு உள்ள வர்றது. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ட்ரைனிங் சென்டரை சுத்தி நல்ல இடம் இருக்கிறதுனால வேற யாருக்கும் டாக் ஓப்பன்ல விடும் போது பயப்படுறதுக்கோ இல்ல வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கோ யாரும் இல்ல. அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்ல. பட் ஒரு வீட்ல ரொம்ப ஒரு தெருவுல நம்ம ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கும் போது அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா நம்ம டாக் வந்து வாக்கிங் தான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். லீஷ் போட்டு தான் கூட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்றது ரொம்ப ஈஸிங்க. குட்டில இருந்து நம்ம ரெகுலர் பண்ணும்போது அவங்களாவே போய் பார்ட்டி பண்ணிட்டு விளையாண்டுட்டு நம்ம கிட்ட வர்ற மாதிரி இருப்பாங்க. இது ரெகுலரா பண்ணாவே போதும். இது ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்லாம் கிடையாது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.